என்ன சொன்னான்? டாக்டரே உனக்கு குழந்தை இல்லைன்ட்டான். இது இன்னும் ஒரு 2 வருஷத்துல இந்த கட்டுமனையில ஒரு சாதனை படைக்க வைப்பேன். யாரு? இந்த கருப்பை சாதனை படிச்சு வச்சு எல்லாம் நினைக்கணும். கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு பார்த்தோம் உனக்கு 51 வயசு இருக்கணுமே, உனக்கு ஒரு வாரிசு வழி வைத்தலாமா? அதான் சொல்றேன். இத ஒரு அதிசயம் அப்படின்னு பார்த்தாலும் உனக்கு ஒரு குழந்தை வரம் கொடுத்து இந்த ஒரு 1.5 வருஷத்துல உங்ககிட்ட பேரை வச்சுட்டு போனேன்னா எனக்கும் இந்த பாலக வாக்கு சொல்றவனுக்கும் ஒரு பேரும் புகழும் இருக்கும். அந்த அளவுக்கு இந்த மாளிகை வர கருப்பை உத்தரவிட்டு நானே உனக்கு பிள்ளையா பிறகுறேன். ஆண் வாரிசா வழிவத்தரேன். கோயம்புத்தூர் மாலை போடுறீங்களா? போடலாம் வாங்க. கோயம்புத்தூர் கோயம்புத்தூர்ப்பா. கருப்பசாமி ஒண்ணு தொட்டு கும்பிட்டு நில்லுமா. வந்திருக்காங்க சாமி. சாமி தொடாம சாமி காலை தொடாம போடணும். கோயம்புத்தூர் கருப்பசாமி ஒண்ணு வந்திருக்காங்க சார். தொட்டு கும்பிடுதாயே. பொண்ணுக்கு உடல்நல பாதிப்புன்னு கேட்க வந்திருக்கணும். உடல்நல பாதிப்புன்னு பொண்ணுக்கு கேட்க உடல்நல பாதிப்பு அப்படின்னு கேட்க வந்திருக்கீங்க. பால் பண்ணை. பால் பண்ணை. பால் பண்ணையில இருந்து யாராச்சும் வந்துறீங்களா? பால் பண்ணை வராங்க சாமி. உன்னுடைய குடும்பத்தை வந்தந்தையே, உன்னுடைய மக்களை பார்த்தேன், உன்னுடைய தொழில் அறிஞன் கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு மனம் நிறக்க இல்லை. இன்னைக்கு மன சங்கட்டம். இன்னைக்கு பார்த்தாலும் பிரிவினையா இருக்குது. கட்டுமனையில கணவன் முனைக்குள்ள பிரிவினை. நீ என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது அப்படின்னு இன்னைக்கு தனி மரமா நிக்கணும். தொட்டு கும்பிடுது சரியா? அதே மாதிரி கருப்பசாமி உத்தரவிட்டு எனக்கு இந்த வாழ்க்கை அப்படின்னு பார்த்தாலும் தேவையில்லை. இன்னைக்கு இருந்தும் பிரயோஜனம் இல்லை. இல்லாதையோ ஏதோ கூலி வேலைக்கு போய் கூட நான் 10 ரூபா சம்பாரிச்சு சாப்பிட்டுக்கிறேன். அதே மாதிரி கருப்பசாமி அந்த உறவுங்கிறது எனக்கு வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறேன். கருப்பசாமி உத்தரவிட்டு என்ன பண்ணலாம்? ஒன்றும் வருத்தலாமா வேணாமா? கருப்பசாமி உத்தரவிட்டு அதே இடத்துல உட்கார வச்சிடலாமா? இன்னைக்கு இருந்தாலும் கருப்பசாமி அந்த இடத்துல 4 பேர் 4 விதமா அறிமுகமா இருக்கிறாங்க. இப்ப நான் எங்க சட்டிப்பானை தூக்கிட்டு போறது? அதனால கருப்பசாமி எதை எனக்கு அந்த இடம் மனசுக்கு தோதா இருக்குது. நான் எதை கூலி வேலைக்கு போய் கஞ்சம் பிடிச்சிட்டு இருக்கிறேன் அப்படின்னு கேட்கிறேன். தொட்டு கும்பிட்டு உன்னுடைய கட்டுமனை அடைஞ்ச அந்த இன்னைக்கு பார்த்தாலும் அந்த இடத்துல கொஞ்சம் போய் தொட்டு கும்பிடுப்போம். கருப்பசாமி உத்தரவிட்டு நான் தித்தலை பண்ணிடுறேன். அந்த மோகங்கிறவங்கிட்ட கொஞ்சம் வாக்குவார்த்தை பேச வேண்டாம். புரியுதா? சரியில்லை. அவனுடைய புத்தியும் சரியில்லை. புரிஞ்சுக்கோ. நான் சொல்றேன்னா நீ புரிஞ்சுக்கோ. அதனால கருப்பசாமி நான் அந்த இடத்துல மீட்டு வெளியே கொண்டு வந்துடுறேன். இருந்தாலும் கருப்பசாமி உங்க கட்டுமனையில ஒரு படம் ஒன்று உடஞ்சிருக்குது. சாமி படம் உடஞ்சிருக்குது. அதை எடுத்து போட்டுரு. இருந்தாலும் கருப்பசாமி உனக்கு இஷ்ட தெய்வம் அப்படின்னு பார்த்தானோ பழனி ஆண்டி முருக பெருமாள் தானே வரான். இன்னைக்கு அவனையும் நீ கூப்பிடல, அவன் கட்டுமனைக்கும் போலையே. உன் தாய்க்கும் அதுக்கு சம்மந்தம் இல்லையே. நீ அடுத்த வீட்டுக்கு வாக்கப்பட்ட பொண்ணு. அதனால கருப்பசாமி உன்னை இப்ப அழைக்கிறான். இந்த தை மாதத்துக்குள்ள நீ மலை ஏறிட்டு வந்துடு. கருப்பசாமி உத்தரவிட்டு ஏறப்பிய இந்த 18ஆம் படி கருப்பை நானும் கூட நிற்பேன். 2 பேரும் என் பழனி ஆண்டவனும் நானும் உனக்கு நல்லபடியாக வழிவத்துறேன். உன் கிரக சூழ்நிலை, உன்னுடைய கஷ்ட நஷ்டம் எல்லாம் இதுலேருந்து நான் போய்க்கிறேன். அதுதான் நான் என்ன சொல்கிறேன். இன்னைக்கு பல தொந்தரவு, பல சோதனை, பல வேதனை பட்டு இருக்கிறேன். அதனால கருப்பசாமி உத்தரவிட்டு போனதை மீட்டு கொடுத்துறேன். மீட்டு கொடுத்தா எனக்கு என்ன பண்ற? என்ன அன்னதானம் பண்ற? என்ன சொல்றீங்களோ அன்னதானம்
சரி விளக்கத்தை சொல்லியா? ம் ம் கருப்பசாமி பண்ணாருக்கு வேற ஒரு வேண்டுதல் வச்சிருக்கிறியா கடா வெட்டுறேன்னு? அதான் சொல்றேன், அதுவும் செய்யல. அதுலயே உனக்கு 3 மாசத்துக்கு ஒருக்கா படுக்கடை போட்டிருக்க ஒண்ணு இந்த சூழ்நிலை. அதனால கருப்பசாமி அங்க பண்ணாரிக்கு ஒரு காவை கொடுத்துரு, புரியுதா? கருப்பசாமி நான் வழி காட்டிட்டேன், இதுக்கு மேல பாதிப்பு வராது. உனக்கு நல்லபடியா தொழில் மேம்படுத்தி கொடுத்துட்றேன், தொழில் ஓட்டி கொடுத்துட்றேன், போனதெல்லாம் மீட்டு கொடுத்துறேன். மீட்டு கொடுத்தா எனக்கு என்ன பண்றேன்? நான் என்ன சொல்றேன்னா, நான் என் பிள்ளைங்களுக்கு எல்லாம் காக்கா பவுன் எடுத்து தர சொல்லுவேன். தருவியா நீ? சத்தியம் கருப்பசாமி உத்தரவிட்டு 6 மாசத்துல உன் கடனை எல்லாம் தீர்த்தறேன், கடன் பிரச்சனையும் போய்க்கிறேன், எந்த ஒரு கஷ்ட நஷ்டம் இல்லாத வலியுறுத்தி கொடுத்துறேன். இருந்தாலும் கருப்பசாமி மோகன் கொஞ்சம் பேச்சுவார்த்தை நிறுத்திக்கோ. அப்படியா? நாமக்கல் நாமக்கல் வராங்க சாமி. தொட்டு கும்பிட்டு யாருக்கு உடல்நல பாதிப்புன்னு கேட்க வந்திருக்கணுமே. உடல்நல பாதிப்பு, உன்னுடைய குடும்பத்தை பார்த்ததை, உன்னுடைய மக்களை பார்த்தேன், உன்னுடைய தொழிலாளங்க கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு பல குழப்பம். ஒரு நிலை இல்லை, ஒரு புத்தி இல்லை. கணவன் மனைவின்னு பார்த்தாலும் வாக்குவாதத்தில் தானே ஓடிட்டு இருக்குது. இருந்தாலும் கருப்பசாமி நீ ஒரு நேரம் நல்லா பேசுற, ஒரு நேரம் அவனையா சாவ சொல்ற. இந்த கயிறு மஞ்ச கயிறு வேணுமா வேணாமா? அப்படியா அவனை சாவ சொல்ற? இங்க எப்போ வந்த? இன்னைக்குதான் வந்திருக்கிற. இருந்தாலும் கருப்பசாமி கோவத்தை 2 ஈடு கூட போட்டிருக்கிற. இந்த ஒரு சூழ்நிலை வேண்டாம். அதே மாதிரி கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு பார்த்தா கிரக சூழ்நிலை, இன்னைக்கு கட்டுமனையிலையும் இருக்க முடியல. அதே மாதிரி உன் கட்டுமனையும் மூளை குத்து, அக்கினி மூலையில வேற தண்ணி புழங்கிட்டு இருக்கிறிய. அதான் சொல்றேன், நீ அதை போட்டதுல இருந்து ஒரு 500 ரூபா இருந்தா 1000 ரூபாயா ஆஸ்பத்திரி செலவாயிடுது, புரியுதா? ஆனால் கருப்பசாமி அதை மாற்றி அமைச்சுக்கும், புரியுதா? அந்த பக்கம் தண்ணி புழங்காத. அதே மாதிரி கருப்பசாமி இன்னைக்கு தொழில் அப்படின்னு பார்த்தாலும் எல்லாம் கொஞ்சம் தாமதம், வருமானமும் இல்லை. இருந்தாலும் கருப்பசாமி இன்னைக்கு தொழில் அப்படின்னு பார்த்தாலும் ஹோட்டல் தொழில் வாய்ப்பு வருது. இந்த ஒரு தொழில் அதே மாதிரி ஹோட்டல் அப்படிங்கிறத சிறப்பாக இருக்கும். இருந்தாலும் அதுவும் நிறைய செலவு தான் இருக்கணும். வைக்கலாம் ஐயே, புரியுதா? அதுவும் வைக்கலாம், வச்சாலும் விரைய செலவானாலும் பாதிப்பு இல்லை. 4 பேர்த்துக்கு வயிறு நப்பர் இல்லையா, அது ஒரு புண்ணியம். உனக்கு நட்டானாலும் 4 பேர்த்துக்கு வயிறு நப்பதுனாலும் உனக்கு ஒரு புண்ணியம். ஆனால் கருப்பசாமி மங்களத்துக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராது, புரியுதா? கருப்பசாமி நான் கூட நிற்கிறேன். இருந்தாலும் கருப்பசாமி உன் கட்டுமணிலையும் இன்னைக்கு எல்லாம் கொஞ்சம் நிறைய செலவு தான் தயாரிட்டு இருக்குது. இன்னைக்கு திருமணம் ஆகி யாரு பிழைக்காத வந்தது யாரு? வருது, நல்லா நினைச்சு பாரு. அதான் சொல்றேன், இன்னைக்கு அவங்களும் ஒன்றுபடுற ஒரு சூழ்நிலை, இன்னைக்கு அவங்களுக்கு கிடக்க ஒரு சூழ்நிலையாக இன்னைக்கு பிரிவினை ஏற்படும். அதுவும் இங்க வந்து சலுப்பு சங்கடப்பட்டிருக்கணும், உங்களுக்குள்ள மனுஷா வந்துருக்கணும் அந்த ஐயா. அதான் சொல்றேன், இந்த ஒரு சூழ்நிலை, அதான் நான் சொல்றேன், இந்த ஒரு சூழ்நிலையில் இருக்குது. ஆனால் கருப்பசாமி இன்னைக்கு மக்கள் அப்படின்னு பார்த்தாலும் கல்விங்கிறதும் கொஞ்சம் வாய்ப்பு கம்மி, புரியுதா? இருந்தாலும் கருப்பசாமி இடம் கட்டுமனை அப்படின்னு பார்த்தாலும் 2 மனம் மாற்றிருக்கணும், 2 வீடு மாற்றிருக்கணும். இருந்தாலும் கருப்பசாமி உத்தரவிட்டு இதுக்கு மேலே எந்த பாதிப்பு வராத, மனக்குழப்பம் இல்லை. அதே மாதிரி கருப்பசாமி இந்த மாதவிடாய் பிரச்சனை அப்படின்னு கொஞ்சம் உடல்நல பாதிப்பு இருக்கணும். அதெல்லாம் நினச்சி பாரு. கொஞ்சம் இந்த ஒரு சூழ்நிலை கொஞ்சம் தாமதம் ஆகிட்டு இருக்குது, கொஞ்சம் உடல்நிலையும் சரியில்லாத இருக்குது. அதனால் அதை நான் போய்க்கிறேன் ஐயா, நல்லபடியாக வலியுறுத்தி கொடுத்துறேன். கொஞ்சம் போக்குவரத்தில் கொஞ்சம் பார்த்து போகணும் ஐயா. யார் உளுந்து எடுத்துருச்சது? இன்றைக்கி கொஞ்சம் உடல்நிலையும் பாதிப்பு, ஏதோ உயிர் சேதம் ஆகுமா ஆகாதா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க. கருப்பசாமி உத்தரவிட்டு உயிர் சேதம் ஆகாத நான் காப்பாற்றுறேன், புரியுதா? நல்லபடியாக வலியுறுத்துறேன். இருந்தாலும் கருப்பசாமி இன்னைக்கு ஒரு தெய்வமாக அந்த கட்டுமனையில் இருக்கிறாரு, புரியுதா? அதனால எந்த பாதிப்பு இல்லாத பங்கச்சொல் இல்லாத வலியுறுத்து அந்த எந்த ஒரு 100 ஆயுசா கருப்பசாமி நான் காப்பாற்றி வலியுறுத்துறேன். இன்னைக்கு பார்த்தாலும் பெருமாள் வழிபாட்டில் இருக்கணும். இன்னைக்கு உங்க கட்டுமனைக்கும் கருடனும் வந்துட்டு இருக்கிறான். இன்னைக்கு சங்கு சமுட்டி சவுண்டும் அந்த வீட்டில் வந்துட்டு இருக்குது. இன்னைக்கு
பெருமாள் அந்த தெய்வம் அப்படின்னு பார்த்தாலும் அந்த இடத்துல வழிபாட்டு நடமாட்டத்தில் இருக்குது. கருப்பசாமி நானும் கூட துணையாக இருந்து காப்பாற்றுறேன். இதுவா தைரியம். அம்மாப்பேட்டை அம்மாப்பேட்டையிலிருந்து யாராச்சும் வந்துருக்கீங்களாப்பா? அம்மாப்பேட்டை கருப்பசாமி 1, அக்கம் பக்கம் இருந்தாலும் வாங்கப்பா. கருப்பசாமி 2, கருப்பசாமி 3. மின்னாம்பள்ளி மின்னாமல்லி வராங்க சாமி. எத்தனை பேர் இருந்தாலும் மின்னாமல்லி வந்துருச்சாங்க. நான் மின்னாம்பள்ளி அப்படின்னு கூப்பிட்டேன். உன்னுடைய குடும்பத்தை பார்த்தேன் தாயே, உன்னுடைய மக்களை பார்த்தேன், உன்னுடைய தொழிலாளங்க கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு எல்லாம் வருமானம் இல்லை, கணவனும் பேச்ச கேட்கல. இன்னைக்கு வியாபாரம் அப்படின்னு பார்த்தா பாத்திர பண்டத்தை வச்சு வியாபாரம் ஓட்டிட்டு இருக்கு. அதனால கருப்பசாமி உத்தரவிட்டு எனக்கு இன்னைக்கு கஞ்சி கூட கஷ்டமா இருக்கு. அதான் சொல்றேன், இன்னைக்கு கஞ்சி குடிக்க கூட சிரமப்பட்டு இருக்கிறோம். அதனால கருப்பசாமி நீ தான் எனக்கு வழிவகுத்து கொடுக்கணும். அவன்லாம் பைத்தியக்காரன் இல்லை, நீ அவனை பைத்தியக்காரன் ஆக்கிட்ட. அவன் பைத்தியம் இல்லை, நீ பைத்தியம் பண்ணிட்ட. அதனால கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு தொழிலும் இல்லை, வருமானமும் இல்லை, அண்ணனுக்கு கஞ்சி குடிக்கிறது பெரிய கஷ்டமா இருக்குது. அதனால கருப்பசாமி உங்க அட்டுமனைக்கு வந்திருக்கிறேன். கருப்பா நீ தான் எனக்கு தாய்க்கு தாயாவும் தவப்பனுக்கு தவப்பனாவும் நல்லபடியா வழிவகுத்து கொடுக்கணும். அதான் நான் சொல்றேன், இன்னைக்கு என்னக்கே கஞ்சி வைத்த கழுவு கூட வழிவகுக்க முடியல, வியாபாரமும் இல்லை, இன்னைக்கு சிரமப்பட்டு இருக்கிறேன் அப்படின்னு கேட்கிறேன். தொட்டு கும்பிடு. கருப்பசாமி உத்தரவிட்டு எந்த ஒரு கஷ்ட நஷ்டமா இருந்தாலும் போய்க்கிறேன். உன் கர்மவினையை தீர்த்துறேன், உனக்கேன்னு உண்டானதை தொழில் அமைச்சு தரேன். புரியுதா? டெய்லி ஒரு 300 ரூபா தொழில் அமைக்கலாமா? தொழில் அமைச்சு தரேன், 10 ரூபா வருமானத்தை வழிவகுத்து தரேன், உன் கஷ்ட நஷ்டத்தையும் போய்க்கிறேன். கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னிலிருந்து நான் உனக்கு படியாதான் சொல்றேன். நீ அவனை நீயே வாக்கு சொல்லி நீயே சொல்லிக்க. ஆனா கருப்பசாமி அதான் சொல்றேன், இன்னைக்கு கஞ்சிக்கு கூட வழி இல்லாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறேன். ஆனா கருப்பசாமி உத்தரவிட்டு நான் உனக்கு என்ன படி அளக்கிறேன். புரியுதா? 500 ரூபா அடியா, ஒரு ஷிப் அரிசி அடியா. ஓ, நான் உனக்கு படி அளந்துட்டேன். இதுக்கு மேல சீரல் சிறப்புமா எந்த ஒரு நோய் நொடி இல்லை, எந்த பாதிப்பு இல்லாத, பங்கச்சொல் இல்லாத வழிவத்து உன் கட்டுமணிக்கும் அன்னத்துக்கு பிரச்சனை இல்லாத, உடைக்கு பிரச்சனை இல்லாத, நீ அடைச்ச குரலுக்கு இந்த மாளிகை வர கருப்பசாமி வெள்ளை குதிரை ஏறி ஓடோடி வந்து எய்த்துக்கு பஞ்சகம் இல்லாத நான் அன்னன்னைக்கு 300 ரூபா 500 ரூபா வழிவத்துறேன். எங்க 1000 ரூபா வந்தாலும் 2000 ரூபா செலவு பண்றிய நீ. அதை கொஞ்சம் நீ செலவு அடக்கிக்கோ. நான் அவ்வளவுதான் சொல்றேன். புரியுது? விளக்கம். கிச்சிப்பாளையம் கிச்சிப்பாளையத்திலிருந்து யாராச்சும் வந்துருக்கீங்களாமா? கிச்சிப்பாளையம் வராங்க சாமி. வேகமா உன்னுடைய குடும்பத்தை பார்த்தையா, உன்னுடைய மக்களை பார்த்தேன், உன்னுடைய தொழிலாளங்க கருப்பசாமி உத்தரவிட்டு நீங்க பல சங்கட்டம், பல பிரச்சனை, பல கோர்ட் ஏறிக்கணும். கோர்ட் ஏறிக்கணியா
இந்த ஒரு சூழ்நிலை இருக்குது. ஆனால் கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு உன் கட்டுமனை ஆறாங்க. இன்னைக்கு உன் கட்டுமனையிலையும் இன்னைக்கு மன நிம்மதி இல்லை. இன்னைக்கு மன நிம்மதி இல்லை. அதே மாதிரி கொஞ்சம் போக்குவரத்துலையும் கொஞ்சம் பார்த்துக்கோயா, புரியுதா? இருந்தாலும் கருப்பசாமி யார் எது சொன்னாலும் முந்திரி கொட்ட மாதிரி போகிற, அது வேண்டாம். நான் தான் சொல்கிறேன், கோர்ட்டு ஆடுற சூழ்நிலையும் வரும். கொஞ்சம் பொறுமையாக இரு. இருந்தாலும் கருப்பசாமி உன்னை வச்சு இன்னைக்கு என்ன சொல்லுவாங்க, பகடக்காய் ஆக்குவாங்க. யாருடைய பேச்சும் கேட்க வேண்டாம், உனக்குன்னு ஒரு சுய புத்தி வேண்டும். இருந்தாலும் கருப்பசாமி இன்னைக்கு மனம் அப்படின்னு பார்த்தாலும் முடிச்சிருந்தாலும் தங்கி இருக்காது. ஆமாண்ணா ஆமாம், பொய்னா பொய். அதே மாதிரி கருப்பசாமி உத்தரவிட்டு இது வரைக்கும் கொஞ்சம் சன்னியாசி கோலத்தில் தான் இருந்திருக்கணும். இருந்தாலும் கருப்பசாமி உத்தரவிட்டு எந்த ஒரு சன்னியாசியாக இருந்தாலும் கருப்பை வழிவகுத்து கொடுத்துறேன். இன்னைக்கு திருமண வாழ்க்கையும் நல்ல மனமாக அமைக்க வாய்ப்பும் வருது. இன்னைக்கு இப்போதான் உனக்கே நம்ம என்னென்ன பண்ணணும்னு யோசனை வருது. அதனால் கருப்பசாமி அந்த யோசனைக்கு நான் கூட நிற்கிறேன். அதே மாதிரி கருப்பசாமி இன்னைக்கு குலதெய்வம் அப்படின்னு பார்த்தாலும் பெண் சம்பந்தப்பட்ட தெய்வம் அங்கால பரமேஸ்வரி வரா, பெரியாண்டிச்சு. அதனால் கருப்பசாமி இதுக்கு மேலே எந்த பாதிப்பும் வராதியா. தொழில் மேம்படுத்திடுறேன், வருமானத்தை வலுவத்துறேன். இன்னைக்கு எத்தனையோ போட்டி அப்படின்னு பார்த்தாலும் கூட இருக்கிறீங்களோ உன் மேலே புறவப்படுறாங்க. இந்த ஒரு சூழ்நிலையில் இருக்குது. யார் எந்த தீமை நினச்சாலும் இந்த கருப்பசாமி கூட நிற்கிறியா, நீ நினச்ச காரியத்தை இந்த மாளிகை வர கருப்பை நான் நிறைவேற்றி கொடுத்துறேன். உன்னுடைய கஷ்டம் நஷ்டமோ விட்டோவரை தொட்டவரே அப்படின்னு பார்த்தாலும் இன்னைக்கு பெண் சாபம் தான் உன் கட்டுமனையில் தலை விரித்து ஆடிட்டு இருக்கு. யார் பொழைக்காத இருக்கிறா? பெண். கூட பிறந்த பொறுப்புல பொழைக்காத வந்து இருக்கணும்யா. அவன் சித்தப்ப பெரியப்ப இந்த வகையில் வருது. இந்த ஒரு சூழ்நிலையில் இருக்குது. அதே மாதிரி கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு நேரம் கட்ட நேரத்தில் வெளியே வேண்டாம், புரியுதா? கொஞ்சம் உஷார், ஒரு நிலையாக இருக்கணும். கருப்பன் கூட நிற்கிறேன், எந்த பாதிப்பும் வராது, எந்த ஒரு அவச்சொல் இல்லாத தொழில் மேம்படுத்தி கொடுத்துறியா, புரியுதா? கொஞ்சம் சேர்க்கையை குறைச்சிக்கணும், தேவையில்லாத வம்புகளுக்கு வரும். கருப்புசாமி எது வந்தாலும் நான் தடுத்து நிற்கிறேன், எந்த ஒரு அவச்சொல் இல்லாத கருப்புசாமியை காப்பாற்றுறேன். வராங்க சாமி. உன்னுடைய குடும்பத்தை பார்த்தேன்பா, உன்னுடைய மக்களை பார்த்தேன். உன்னுடைய கட்டுமனை அரைஞ்சாயே 2 பேர் ஒரு குடும்பமா? ஒன்று வேற நாங்கள். சரி, விளக்கத்தை சொல்லியா? கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு கொஞ்சம் கடன் பிரச்சனை அப்படின்னு கேட்க வந்தது யாரு? வச்சாலும் போலாம். உன்னுடைய குடும்பத்தை பார்த்தேன் தாயே, உன்னுடைய மக்களை பார்த்தேன், உன்னுடைய தொழிலாளர் கருப்பசாமி இன்னைக்கு பார்த்தாலும் அகல காலு வச்சுட்டேன். கொஞ்சம் குடுக்கல் வாங்கல் 4 பக்கம் கை மாற்றிருக்கணும். மாற்றி இன்னைக்கெல்லாம் நான் தான் சிக்கலில் மாட்டிக்கிட்டேன். அதனால் கருப்பசாமி இன்னைக்கு மீற முடியல, பம்பு வழக்கு வருது, சண்டை சச்சரவு வருது, இருக்கிறதெல்லாம் போயிட மாட்டிருக்குது அப்படின்னு ஒரு பயம் அப்படின்னு கேட்க வந்திருக்கு. கற்றுக்க முடியும். அதே மாதிரி கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு பார்த்தாலும் எல்லாம் போயிடுச்சு. ஆனால் கருப்பசாமி இன்னைக்கு தொழிலும் இல்லை, இன்னைக்கு பல சிந்தனை இன்னைக்கு இருந்தாலும் கருப்பசாமி கை மாற்றம் அப்படிங்கிற தொழில் செஞ்சிருக்கணும். இருந்தாலும் கருப்பசாமி போனதெல்லாம் மீட்டு வலுவத்து கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறேன். மக்களை பார்த்தேன், உன்னுடைய தொழிலாளங்க கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு தொழில் அப்படின்னு பார்த்தா இடம் விட்டு இடம் மாறி தான் பண்ணிக்கணும். பிறந்தது ஒன்று, இருக்கிறது ஒன்று. அதே மாதிரி கருப்பசாமி இன்னைக்கு தொழில் மாற்றம் அப்படின்னு பார்த்தாலும் இன்னைக்கெல்லாம் பல சிக்கல், ஒன்றும் வருமானமும் இல்லை. அதே மாதிரி கட்டுமனையிலையும் இன்னைக்கு சொல் பேச்சும் கேட்க ஆள் இல்லை. இன்னைக்கு சொல் பேச்சை கேட்க ஆள் இல்லை. அதே மாதிரி கருப்பசாமி இன்னைக்கு தகப்பன் தாய் தகப்பன் அப்படின்னு பார்த்தா உடல்நல பாதிப்பு இருக்கணும், உடல்நல பாதிப்பு இருக்கணும். கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு பார்த்தாலும் உடல்நல பாதிப்பு அது சரி பண்ணி தரணும். யாரு?
போய் தொட்டுக்க முடியாது. கருப்புசாமி இருந்தாலும் கருப்புசாமி என்ன இன்னொரு இடத்துக்கு பார்க்க வந்தீங்களே, நல்லா நினச்சி பாரியா. ஆனால் கருப்புசாமி இன்னைக்கு தகப்பன் அப்படின்னு பார்த்தா கொஞ்சம் உடல் நல்லா பாதிச்சு, புரியுதா? ஆனால் கருப்புசாமி கொஞ்சம் ಏನು ಗೊತ್ತಾ, ಕನ್ನಡ ಗೊತ್ತಾ ಇಲ್ಲ? நீ அங்கே எப்படி பேசுற? அதே நான் சொல்றேன். இன்னைக்கு பார்த்தாலும் கொஞ்சம் எண்ணெய் அடிக்கிற பழக்கம் யாருக்கு வராங்க? இன்னொருத்தர் ஒரு ரத்த சம்பந்தப்பட்ட ஆள் ஒருத்தர். இந்த ஒரு சூழ்நிலையில் இருக்குது. இருந்தாலும் கருப்பசாமி இன்னைக்கு தவப்பம் அப்படின்னு பார்த்தாலும் இன்னைக்கு பல வேதனையில் இருக்கிறாரு. கொஞ்சம் உடல்நிலையும் சரியில்லாத இருக்குது. இன்னைக்கு மூச்சு திணறதுக்கு பிரச்சனை வந்துட்டு இருக்குது. எப்படியா? அதனால கருப்பசாமி நீ அதை சரி பண்ணி கொடுக்கணும். அதான் சொல்றேன், மூச்சு திணறி கொஞ்சம் உடல்நல பாதிப்பு, கருப்பசாமி நீ தான் சரி பண்ணி தரணும் அப்படின்னு கேட்குறேன். கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு பார்த்தாலும் சக்கரை அப்படின்னு பார்த்தா 325 இருக்கு. எத்தனை இருக்குது? இருக்குது. நீ போய் இங்கேயே போய் செக் பண்ணிட்டு வந்து இவன் உண்மை சொல்றானா பொய் சொல்றானா தெரியும். இந்த ஒரு சூழ்நிலை. அதனால கருப்பசாமி இன்னைக்கு கொஞ்சம் மனசுல நிம்மதி இல்லை, எப்படா என்ன ஆகும்னு ஒரு பயத்தில் இருக்கிற. அதனால கருப்பசாமி உத்தரவிட்டு அந்த மூச்சு திணறலாம் நிறுத்தி கொடுத்தாரு. புரியுதா? மூச்சு திணறல சரி பண்ணி கொடுத்துறேன். அதே மாதிரி கருப்பசாமி இன்னைக்கு குலதெய்வம் அப்படின்னு பார்த்தா வழிபாடு வள்ளிய புரோஜனம் இல்லையா? இன்னும் இல்லை, உனக்கு பலனே இல்லை. இந்த ஒரு சூழ்நிலை இன்னைக்கு குலதெய்வத்தையும் வெறுக்கிற ஒரு சூழ்நிலை. அதனால கருப்பசாமி உத்தரவிட்டு அதை நான் நிவர்த்தனை பண்ணிடுறேன். இன்னைக்கு குலதெய்வம் இன்னைக்கு பார்த்தாலும் இன்னைக்கு பண்ண பாவம் அப்படின்னு பார்த்தாலும் தகப்பனார் அப்படின்னு பார்த்தாலும் 2 மனைவி ஸ்தானம் வருது. யாருக்கு? தகப்பன். நல்லா நினைச்சு பாரியா. 2 மனைவி ஸ்தானம் வந்தது. அதனால கருப்பசாமி இந்த கர்மாவும் கொஞ்சம் தீராது இருக்கு. புரியுதா? இன்னைக்கு இருந்தாலும் கருப்பசாமி பூர்வீக இடத்த விட்டு தான் மாற்றமாக தான் இருக்குது. அதில் இருந்தாலும் இன்னைக்கு உன்னை முடிச்சிருக்கும். ஏற்கனவே ஜோசியத்தில் சொன்னானா இல்லையா, ஓடி போயிருங்கடா அங்கே இருக்காதீங்கன்னு சொன்னானா இல்லையா? ஆனால் கருப்பசாமி இதுக்கு மேலே பாதிப்பு வராதியா, கொஞ்சம் உடல்நிலையும் சரி பண்ணிடுறேன். சரி பண்ணிட்டா என்ன பண்ணுற? ரெண்டு சத்தியம். கருப்பசாமி உத்தரவிட்டு 4 மாசத்துல நோய் சரி பண்ணிடுறேன். இது சத்தியம். மன உடைச்சல், மன நிம்மதி இல்லை. இன்னைக்கு தேவையில்லாத இன்னைக்கு விரை செலவாயிட்டு ஹாஸ்பிட்டலில் விரை செலவாயிட்டு இருக்கு. ஆனால் கருப்பசாமி உத்தரவிட்டு நிவர்த்தனை பண்ணி கொடுக்கணும். எத்தனையோ நஷ்டம். அதே மாதிரி அங்கே மங்காளி சண்டை சச்சரும் வந்துட்டு இருக்கு. அதனால் கருப்பசாமி நீ தான் பார்த்து நல்லபடியாக வலுவத்து கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறேன். கருப்பை உத்தரவிட்டு நல்லபடியாக வலுவத்து தரேன். அதே மாதிரி கருப்பசாமி இன்னைக்கு பூசேரி அப்படிங்கிறது வருது. யாரு? பங்காளி. இருந்தாலும் கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு தெய்வத்தோடைய வழிபாடும் கம்மியாக இருக்குது. நீயும் போய் கொஞ்சம் வேலை செஞ்சுட்டு இருந்தீங்க, ஏன் செய்யறதில்ல? நீ போய் நீ செய்ய. உனக்கு எந்த ஒரு உடல்நல பாதிப்பு இல்லாத கருப்பை நான் வலுவத்துறேன். நீ அதை நிறுத்தின உடனே உனக்கு உடல்நல பாதிப்பு வந்துடுச்சு. அதனால் கருப்பசாமி நான் வலுவத்து கொடுக்குறேன். நீ தைரியமாக போய் நீ எங்கே வழிபாடு பண்ணு. புரியுதா? நல்லபடியாக வலுவத்து கொடுத்துறேன். இதுக்கு மேலே எந்த ஒரு உடல்நல பாதிப்பு இல்லாத தொழில் மேம்படுத்தி கொடுத்துறேன். தொழில் செஞ்சு இப்போ இன்னொரு 1 மாதம் விட்டுரு. புரியுதா? புது வருஷம் பிறந்த உடனே நீ தாராளமாக போய் ஆரம்பிக்கலாம். நல்லபடியாக 10 ரூபா வருமானத்தை வலுவத்துறேன். இன்னைக்கு மனசு அப்படின்னு பார்த்தா சங்கடப்பட்டு இருக்கிறீங்க. இன்னைக்கு கணவன் மனைவிக்குள்ளேயும் சண்டை சச்சுருவோம், பல வேதனை, பல சோதனையாக இருக்குது. இருந்தாலும் கருப்பசாமி எல்லாம் கொண்டு போய் சொசைட்டியில் வச்சுருங்க. இன்னைக்கு எல்லாம் கொண்டு போய் சொசைட்டியில் வச்சுட்டீங்க. கருப்பசாமி எனக்கு அதையும் மீட்டு கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறேன். கருப்பை உத்தரவிட்டு ஏதோ ஒரு ரூபத்தில் உனக்கு சும்மா நீ எவ்வளோ வச்சுருந்தாலும் கருப்பசாமி அதை உனக்கு சும்மா மீட்டு கொடுத்துறேன். ஏதோ இன்னைக்கு அரசாங்கம் அப்படின்னு பார்த்தாலும் அறிக்கை விட்டு நீ பணம் கட்டாத அளவுக்கு நான் அதை சொசைட்டியில் இருக்கிறது நான் மீட்டு கொடுத்தேன். மீட்டு கொடுத்தா எனக்கு என்ன பண்ணுற? என்னன்னு சொல்லு. வேண்டாம்.
எனக்கு அன்னதானம் வேண்டாம். உங்ககிட்ட இல்லையே. வேண்டாம்யா, உங்ககிட்ட பொருளாதாரம் இல்லையா? இன்னைக்கு இங்க வர்றதுக்கே சிரமப்பட்டுட்டு தான் வந்திருக்கணும். எப்படியே இந்த மண்ணை மெரிச்சிட்டு வரணும் அப்படின்னு கடனை காட்சி கேட்டுதான் நீங்க வந்திருக்கணும். ஆனா கருப்புசாமி உத்தரவிட்டு எனக்கு எதையும் பண்ண வேணாம். புரியுதா? கருப்புசாமி இன்னைக்கு ஒரு சனிக்கிழமை 4 பேர் உன் வீட்டுக்கிட்ட ரோட்ல சுத்துறாங்கல்ல, துணி இல்லாத, ஒரு பாட்டில் தண்ணியும் சாப்பாடையும் கொடுத்துரு. எனக்கு எதையும் செய்ய. புரியுதா? அதான் சொல்றேன். இப்போ கொஞ்சம் பிரச்சனையா இருக்குது, அதை நான் தித்தலி பண்ணிடுறேன். இப்போ 2 மாதம் வச்சிருக்க வீட்டில் அது இருக்கலாமா? இல்லை வச்சிருக்கியா? மாடு கட்டுத்தரையை தான் சுற்றி வரும். என்ன பண்ணும்? இங்கிட்டு என்னுடைய வாகனமும் தான் இருக்குது. கட்டுத்தரையை சுற்றி தான் வரும். அதுக்கு என்னய்யா? யாரு சொன்னது? அவன் விலைக்கு கேட்டான், நீ தரல. அதனால அது ஒரு சாங்கிய சம்பளம்னு சொல்லி அதை வாங்கிட்டு போகலான்னு பார்க்குறான். போய் மகாலட்சுமியை அமைச்சு கொடுத்துருக்குறேன். கொண்டு போய் வச்சு வளர்த்து எதையும் நீ எங்கேயும் விற்க வேண்டாம். புரியுதா? இன்னைக்கு அதை வச்சு தான் கஞ்சி குடிச்சிட்டு இருக்கிற. நீ அதையும் கொடுத்து உன்னை துரத்தணும்னு பார்க்குறாங்க. நீ யாரு பேச்சும் கேட்காத. பயிர் பச்சடி இப்போ கொஞ்சம் தாமதம் ஆகுயா. நான் அதுக்கு மேலே அமைச்சு தரேன். அப்படின்னு பார்த்தாலும் தாமதம் என்னதையே? ஆமாண்ணா ஆமா, இல்லைன்னா கருப்பசாமி நீ பொய் சொல்ற அப்படின்னு சொல்லு. இருந்தாலும் கருப்பசாமி மன நிம்மதி இல்லை. இன்னைக்கு மன உடைச்சல் தேவையில்லாத இன்னைக்கு நிறைய செலவாகிட்டு இருக்குது. நிறைய செலவாகிட்டு இருக்குது. அதே மாதிரி கருப்பசாமி இல்லட விட்டு இல்லட மாற்றி தான் இப்போ வந்திருக்கணும். என்னதையா? இன்னைக்கு பூர்வீக சொத்தை விட்டு எல்லடம் விட்டு இல்லடம் மாற்றி வந்திருக்கணும். ஆனால் கருப்பசாமி இன்னைக்கு தொழில் அப்படின்னு பார்த்தாலும் துணி சம்மந்தப்பட்ட தொழிலும் வரணுமே. துணி சம்மந்தப்பட்ட தொழில் வாய்ப்பு வருது. ஆனால் கருப்பசாமி உத்தரவிட்டு எந்த ஒரு கஷ்டம் நஷ்டம் அப்படின்னு பார்த்தாலும் கொஞ்சம் உடல்நிலையும் பாதிப்பாக இருக்குது. கொஞ்சம் சொத்து பத்து அப்படின்னு பார்த்தாலும் கொஞ்சம் பிரச்சனை. இன்னைக்கு அங்கும் பங்காளிக்குள்ள கொஞ்சம் பிரிவினை வருது. ஆனால் கருப்பசாமி எதை எப்படி வேணா தொந்தரவு பண்ணுன்னு சொல்லி இன்னைக்கு கொஞ்சம் தொந்தரவு கொடுத்து விட்டுக்கிறாங்க. யார் எதை தொந்தரவு கொடுத்தாலும் கருப்பசாமி கூட நிற்கிறேன். இருந்தாலும் கருப்பசாமி யாருக்கு ஆப்ரேஷன் பண்ணியிருக்கணுமே, இன்னைக்கு ஆப்ரேஷன் வாய்ப்பும் வந்துருக்குது. இருந்தாலும் கருப்பசாமி இன்னைக்கு கல்வி அப்படின்னு பார்த்தாலும் இப்போ கொஞ்சம் மந்தத்தில் இருக்குது. இன்னைக்கு வெளிநாட்டு பயணம் அப்படின்னு வாய்ப்பு வருது. வந்தாலும் கருப்பசாமி இன்னைக்கு பையனும் சொல் பேச்சு கொஞ்சம் கேட்கல. அவங்க பேச்சு கூட கொஞ்சம் தடைப்பட்டு இருக்குது. அதனால் கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னொரு 1 வருஷத்துக்குள்ள கருப்பசாமி நல்லபடியாக அமைச்சு கொடுக்குறேன். இன்னைக்கு வெளிநாட்டு பயணம் அப்படிங்கிறது வாய்ப்பும் வருது. அதே மாதிரி கருப்பசாமி தொழில் அப்படின்னு பார்த்தாலும் கம்ப்யூட்டர் வாய்ப்பும் வருது. அதான் சொல்கிறேன், கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட தொழில் அப்படின்னு பார்த்தாலும் இன்னைக்கு வெளிநாடு வாய்ப்பு. புரியுதா? அமைக்கிற வாய்ப்பு இருந்தாலும் கருப்பசாமி அவன் இங்கிட்டு நான் போகிறேன், கோயம்புத்தூர் போகிறேன், மெட்ராஸ் போகிறேன்னு தான் அடம் பண்ணுவான். புரியுதா? இருந்தாலும் அவனை வெளிநாட்டிலேருந்து அழைக்கிறதுக்கு வாய்ப்பு வருது. புரியுதா? அனுப்பலாம். இன்னும் 1 வருஷம் ஆகும். அதுக்கு முன்னே நீங்கள் என்ன பண்ணாலும் நடக்காது. இப்பயே சொல் பேச்சும் கேட்கல. புரியுதுங்களா? அவனுடைய போக்கில் தான் அவன் போயிட்டு இருக்கான். அதே மாதிரி கருப்பசாமி பம்பு வழக்கம் வீடு தேடி வர வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் தாமதமாக இருக்குது சொல்லுது. போக்குவரத்துல வண்டி வாங்கினதுல பொறுத்து போக சொல்லு. அவன் கண்ணு மூணு தெரியாத கொஞ்சம் ஓட்டம் போடுவான்னுட்டு கொஞ்சம் வண்டி வாகனங்கிறது கண்ணு மூணு தெரியாத ஓடுற வாய்ப்பு வந்துட்டு இருக்கு. ஆனால் கருப்பசாமி அதை கொஞ்சம் நிறுத்தி வச்சு. புரியுதா? கருப்பசாமி அவன் அப்படின்னு பார்த்தாலும் இன்னைக்கு கல்வியிலேயே கொஞ்சம் சேர்க்கை, கொஞ்சம் போன் பேசுறது தான் அவன் இருக்க. அதையும் நான் தடுத்துறேன். நல்லபடியாக கருப்பசாமி வெளிநாடு பயணம் தொழில் அப்படின்னு அமைச்சு கொடுத்தா என்ன தயவு பண்ற? என்னன்னு சொல்லு. அவன் 3 லட்சம் சம்பளம் வாங்கினா என்ன பண்ணுவேன்? தேங்காய் பழம் தான் தெரியும். என்ன அன்னதானம்? கோழி எடுத்து உன் குடும்பத்துக்கு தான் வச்சுப்ப. என் பிள்ளைங்கள்லாம் வாயை பார்த்துட்டு இருக்குமா? கேட்டுக்க, நீ எதுனாலும் அங்கே தானே கேட்ப. நாங்கள் 3 இடத்துல படிக்க வைக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். அதில் இடம் கிடைச்சிட்டா நான் உடனே பண்ணிட்டு இருக்கிறேன்.
எல்லாம் காலேஜ் வந்து படிச்சுங்க நான் தான் சொல்கிறேன், அவன் காலேஜ் போகிறானா இல்லையா, அவனை வாய்ப்பு உடனே நான் வெளிநாட்டை அனுப்பிச்சி விட்றேன். புரியுதா? நீ எங்கே போனாலும் அங்கே நான் பாஸ் பண்ண வச்சேன். என்ட்ரன்ஸ் எழுதி ஃபஸ்ட்டு நான் தான் வெளிநாட்டு பையனை அமைச்சு தரேன். அமைச்சு கொடுத்தோட கருப்புசாமி எத்தனை கிடா வெட்டுவோன்னு கேட்குறேன். ஒன்றுங்க சார். இவ்வளோ ரிஸ்க் எடுத்தால் ஒன்று தான் வெட்டியா? ஒன்று வெட்டுறோம், அவன் நல்லா வேலைக்கு வரட்டும், அப்புறம் இன்னொன்று கூட கொடுக்குறேன். நான் தான் சொல்கிறேன், வெளிநாட்டு பயணம் போய் 3 லட்ச ரூபா சம்பளத்தை அமைச்சு கொடுத்த வாட்டி எனக்கு வெட்டு. அதுக்கு முன்னே நீ எனக்கு எதையும் செய்யாது. ஆனால் முப்பாட்டம் காலத்துலேருந்து பெருமாளை தான் வழிபாடு பட்டுட்டு இருக்கு. இருந்தாலும் கருப்பசாமி இன்னைக்கு பெண் தெய்வம். புரியுதா? பெண் தெய்வம் அப்படின்னு பார்த்தாலும் நீங்கள் எடுத்து கும்பிடலை. உன் கட்டுமணிக்கிட்டேயும் அந்த கருப்புசாமி நான் இருப்பேனே, உன் கட்டுமணிக்கிட்டேயும் இந்த கருப்புசாமி நான் தான் இருக்கிறேன். நல்லபடியாக வழிவகுத்துறேன். பாலகனுக்கு நல்லபடியாக எந்த ஒரு கஷ்ட நஷ்டம் இல்லாத எல்லாத்துலேயும் பாஸ் பண்ணி வெளிநாடு பயணத்தை அனுப்பிச்சி கொடுத்தேன். அமைச்சு கொடுத்தோடி கிடா வெட்டி என் மக்களுக்கு அன்னதானம் பண்ணிடுறியா? சத்தியம் பண்ணு. அதே மாதிரி அபிஷேகம் பண்ணி பண்ணணும். சத்தியம் பண்ணு. பண்ணியா? கருப்பசாமி உத்தரவிட்டு 15 மாசத்துல அந்த பாலகனுக்கு நான் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அமைச்சு தரேன். இது சத்தியம். அமாவாசையை அந்த குழந்தைங்கிட்ட அழிச்சிடுவாங்க. பார்வையிட்டாலும் நீ பல துன்பத்தில் அனுபவிச்சுட்டு இருக்கிறீங்க. அதே மாதிரி கருப்பசாமி சுற்றி சுற்றி எதிர்ப்பு. ஆனால் கருப்பசாமி இன்னைக்கு கல்விங்கிறதும் தடப்பட்டு போச்சு. இன்னைக்கு போட்டி. இங்கிட்ட உட்காரியா? இன்னைக்கு போட்டி. அதே மாதிரி கருப்பசாமி இன்னைக்கு மனசுல நிம்மதி இல்லை. இன்னைக்கு ஒரு வியாபாரம் இல்லை. ஆனால் கருப்பசாமி என்ன பண்ணி பிழைக்கிறதே தெரியல அப்படின்னு நினைக்கிறீங்க. இருந்தாலும் கருப்பசாமி இந்த பாலகனுக்கும் கொஞ்சம் உடல்நல பாதிப்பு இருக்கணும். ஆனால் கருப்பசாமி உத்தரவிட்டு கொஞ்சம் உணவு கட்டுப்பாடும் வேணும். சரியான நேரத்தில் உறங்குறதும் இல்லை. உறங்குறது இல்லையா? கொஞ்சம் உஷாரா இருந்துக்கோ. கருப்பசாமி உன்னுடைய உடல்நிலையை சரி பண்ணிடுறேன். இருந்தாலும் கருப்பசாமி நீங்கள் கவர்மெண்ட் வாய்ப்புக்கு கேட்க வந்துருக்கேன். யாருக்கு? கவர்மெண்ட்டுக்கு சாமி படிச்சிருக்கிறேன், ஏரோநாட்டிக் முடிச்சிருக்கிறேன் சாமி, பெரிய பையன். அந்த வேலைக்கு போகல. அதான் சொல்கிறேன், கவர்மெண்ட்டுக்கு வாய்ப்பு வருது, எழுதி போட சொல்லு. புரியுதா? கருப்பசாமி உத்தரவிட்டு அந்த பாலகனை அமாவாசை அழைச்சிட்டு வா, வழிவகுத்து கொடுத்துறேன். இருந்தாலும் கருப்பசாமி எத்தனையோ பிரச்சனை, எத்தனையோ நம்பிக்கை இதாகிட்டு இருக்குது. அதே மாதிரி கருப்பசாமி இந்த பாலகனுக்கு ஒரு பங்கச்சொல்லும் ஏற்படுத்தியிருக்கு ஒரு பொண்ணால். ஆனால் கருப்பசாமி எந்த ஒரு பங்கச்சொல்லாக இருந்தாலும் நிவர்த்தனை பண்ணிடணும். இந்த பாலகனுக்கு நல்லபடியாக ஒரு உத்தியோகத்தை அமைச்சு கொடுத்துறேன். கஷ்ட நஷ்டத்தை தீர்த்து இந்த மாளிகை ஒரு கருப்பை பாதுகாப்பாக இருக்கிறேன். அதே மாதிரி கருப்பசாமி கொஞ்சம் குடுக்கல் வாங்கல் அப்படின்னு பார்த்தோம். இந்த பையனுக்கு செலவு காசு கொடுத்தே நீங்கள் எடுத்துக்கணும். நீ 100 கொடுக்குற, நீ 300 கொடுக்குற. இப்படி தான் அந்த பையன் கெட்டுட்டு இருக்கிறான். ஆனால் கருப்பசாமி அவனுக்கு இப்போ கிரக சூழ்நிலையும் சரியில்லை. தை மாதத்துக்கு மேலே அவனுக்கு ஒரு நிலை அமைச்சு கொடுத்துறேன். கஷ்ட நஷ்டத்தை தீர்த்துறேன். அதே மாதிரி கருப்பசாமி திருப்பதிக்கு அவன் முடி விட்டுருக்கணுமா அவனுக்கு? இல்லை சாமி, இந்த மாதம் தான் முதல் வேற ஒரு வேலைக்கு போனேன் சாமி புதுசா. அதில் முதல் சம்பளம் 1000 ரூபா காணிப்போ முடி விடு. முடி எடுத்துடு. புரியுதா? ஏற்கனவே வேண்டுதலையும் வச்சிருக்கணும் திருப்பதிக்கு. ஆனால் உங்களுக்கு தெரியல. அந்த காணிக்கையும் அவனுக்கு முடி எடுத்து வந்துடு. கருப்பன் உத்தரவிட்டு நல்லபடியாக வழிவகுத்துறேன். காற்று நல்லபடியாக வழிவகுத்து உன் கூட நிற்கிறேன். அதான் சொல்றியா? அவன் கர்மா தீர்த்துரு. அவனுடைய கோரிக்கை ஏழுமலையானுடைய வேண்டுதலை தீர்த்து கொடுத்துரு. கருப்பசாமி உத்தரவிட்டு அவனுக்கு நல்லபடியாக தொழில் அமைச்சு தரேன். இப்போ ஒரு வேலைக்கு போறேன் சாமி, அதுக்கே அனுப்பலாமா? படிச்சதுக்கு அனுப்பிச்சிடலாமா? இப்போ அவன் கஷ்ட சூழ்நிலைக்கு அவனுடைய பயத்தை அவன் கழுவிக்கிட்டோம். புரியுதா? அந்த அளவுக்கு நீ அவனை விட்டுரு. அவன் இப்போ ஒரு பிரச்சனையில மாட்டியும் மீண்டு வந்திருக்கணும். அதனால இதுக்கு மேல எந்த ஒரு தவறான விஷயத்துக்கு போக மாட்டான். கருப்பசாமி நான் கூட நின்று வலுவத்து. உன்னுடைய குடும்பத்தை பார்த்தையா? இன்னைக்கு அரசியல் வாழ்க்கை அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிற கருப்பசாமி உத்தரவிட்டு உன்னுடைய அரசியல் அப்படின்னு பார்த்தாலும் நீங்க தேவையில்லாத விரைய செலவு. நீங்க எல்லாம் உனக்கு ஆசையை காட்டி மோசம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனால் கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னும் ஒரு 3 வருஷம் அந்த அரசியல் வாழ்க்கை வேண்டாம். கூட போறியா வா, அதோட நின்றுக்க. கருப்பசாமி உத்தரவிட்டு உனக்கு நான் பயன்படுத்தி அமைச்சு தரேன். இருந்தாலும் கருப்பசாமி உனக்கு ஒரு கவுன்சிலர் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பும் வருது. ஏற்கனவே 6 நின்று தோத்துது.
நின்று தோத்துட்டேன். போய் தொட்டு கும்பிடுப்போம். அடுத்தது உனக்கு ஜெயிச்சு கொடுத்துட்டுனா என்ன பண்ணுறப்ப கவுன்சிலர் ஆகிட்டுனா என்ன பண்ணுற? பிடிச்சி கொடுத்தேன். அதான் சொல்கிறேன், அவன் யார் உப்பத்தனவன் தண்ணி குடிச்சாவும் அவனை நான் பிடிச்சி உனக்கு காட்டி கொடுத்தேன். ஆனால் நான் பண்ணினது தப்பு அப்படிங்கன்னு ஒத்துக்க வைக்கிற அளவுக்கு நான் வலியுறுத்தி கொடுத்துட்டேன். யாராக இருந்தால் என்ன, எல்லாம் 2 பேர்த்துக்கும் எதிரியாக தான் இருக்கிறாங்க. இவங்க 2 பேர்த்துக்குமே எதிரியாக தான் இருக்கிறாங்க. புரியுதா? உங்களை 2 பேர்த்துக்குமே பிடிக்காத ஆளாக தான் இருக்குது. அதான் சொல்கிறேன், பிடிக்காத ஆளாக தான் இருக்கிறாங்க. சொந்தமே தான், பெரிய ஆளெல்லாம் யாரும் இல்லை. அதான் சொல்றேன், கருப்பசாமி உத்தரவிட்டு அதை நான் மீட்டு கொடுத்தேன். புரியுதா? கொஞ்சம் தாமதம் ஆகும், ஆனா சோதனை கொடுக்குறேன். உச்சப்படுவாங்க, ஆனா உங்க கண்ணுக்கு முன்னாலே தெரியும் இவன் தானு. அவன் கண்ணீர் விட்டு கதற வைச்சார். புரியுதா? எத்தனையோ செலவும் பண்ணிட்டேன். ஆனா கருப்பசாமி இங்க எனக்கு நீ எதையும் செலவு வேண்டாம். புரியுதா? நான் தான் சொல்லிட்டேன், சொந்தம். புரியுதா? சொந்தங்கிற ஒரு வாய்ப்பு வந்துட்டு இருக்குது. ஆனால் கருப்பசாமி உத்தரவிட்டு யாராக இருந்தாலும் ஒரு உச்சத்தை ஏற்படுத்துவேன். புரியுதா? ஆனால் கருப்பசாமி நான் பண்ணணும் தப்பு அப்படின்னு மன்னிப்பு கேட்க வச்சார். அந்த பொருளையும் மீட்டு கொடுத்தாரு. மீட்டு கொடுத்துட்டா என்ன பண்ணுற? வாங்கி வச்சியா? கருப்பசாமி உத்தரவிட்டு தை மாதம் கருங்கல்பாளையம் யாராச்சும் ஈரோடு கருங்கல்பாளையம் தொட்டுக்க முடியும். உன்னுடைய குடும்பத்தை பார்த்தையா, உன்னுடைய மக்களை பார்த்தேன், உன்னுடைய தொழிலாளர் கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு பார்த்தாலும் சொத்து பிரச்சனை. அதே மாதிரி கருப்பசாமி இல்ல இன்னைக்கு கை விட்டு போற கண்டிஷன்ல இருக்கு. அதனால கருப்பசாமி எனக்கும் விவரம் தெரியலை. அதனால கருப்பசாமி கூட பிறந்த பிறப்பும் சரி, இன்னைக்கு அங்கும் பங்காளி எல்லாம் கணக்கு போட்டு முடிவு பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதனால கருப்பசாமி நான் விவரம் தெரியாத இருக்கிறேன். யாரு போலீஸுங்கிறது யாரு? ரத்தனன்னு வரான ஒருத்தன் போலீஸு. இருந்தாலும் கருப்பசாமி ஏமாத்தி இவங்கிட்ட சொத்தை அபகரிக்கணும். இந்த ஆலயத்துக்கு எப்போ வந்த? இன்னைக்கு தான் வந்து. உன்னுடைய குடும்பத்தை பார்த்தியா, உன்னுடைய மக்களை பார்த்தேன், உன்னுடைய தொழிலாளன் கருப்பசாமி வெளுத்ததெல்லாம் பால் எல்லாத்தையும் நம்பிட்டேன். போட சொன்ன இடத்துலாம் போட்டிய. ஆமா சாமி, அதுதான் அவன் பணத்தை வாங்கிட்டு இப்போ எனக்கு போட்டு வரைக்கும் விட்டுட்டாங்க. என்ன ஒண்ணா, நீ என்ன கேட்ட கையெழுத்து போட்ட, நீ போட்டுட்ட. இப்ப என்ன கேட்டு நான் என்ன பண்றது? முன்னாடி போயிட்டு சாமி. கருப்பசாமி உத்தரவிட்டு அவனுக்கு சோதனை கொடுத்துறியா, உன் சொத்தை மீட்டு கொடுத்துறேன். மீட்டு கொடுத்தா எனக்கு என்ன பண்ற? உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். அமைச்சு கொடுத்துட்டு உன் சொத்தை மீட்டு கொடுத்தா 33 கொடுத்துறியா? அடிச்சத்தியா? கருப்பசாமி 17 மாசத்துல நான் முடிச்சு கொடுத்தேன். இது சத்தியா? அவன் யாரா இருந்தாலும் உன்னுடைய குடும்பத்தை பார்த்தையா, உன்னுடைய மக்களை பார்த்தேன், உன்னுடைய தொழிலாளர் கருப்பசாமி உத்தரவிட்டு நீங்க மன தொந்தரவு, மன சிக்கல் இருந்தாலும் கருப்பசாமி இன்னைக்கு கணவன் மனைவிக்குள்ளே கொஞ்சம் பிரிவினையிலேயே இருக்குது. இருந்தாலும் கருப்பசாமி சொல் பேச்சும் கேட்கல. நான் ஒரு அனாதையா இன்னைக்கு நிக்கிறேன். இன்னைக்கு அனாதையா நிக்கிறேன். இன்னைக்கு என் மனைவி என்னை கை விட்டு போயிருச்சு. என்னுடைய பேச்சை மதிக்கல. ஆமாண்ணா ஆமா. ஆனா கருப்பசாமி என் குடும்பத்தை ஒன்று கொடுத்து அவங்களுக்கு புத்தி இருக்குதோ இல்லையோ தெரியல. இன்னைக்கு கேப்பார் பேச்ச கேட்டு இன்னைக்கு நம்ம அவமானப்படுத்தி இருக்கிறாங்க. யார் ஏதோ அவமானப்படுத்தினாலும் கருப்பசாமி உத்தரவிட்டு அந்த அவமானத்துக்கு துணையா நான் நிக்கிறேன். உனக்கு கெடுக்க இல்லாத அவமானம் இல்லாத
இன்னைக்கு உன் கட்டுமனையை நான் மாற்றி அமைச்சிட்டு இருக்கிறியா? இன்னைக்கு புத்தி மாறாட்டமும் வந்துட்டு இருக்குது. எனக்கு அப்படி இருக்கு சாமி, நல்ல புத்தி. அதான் சொல்றேன், புத்தி மாறாட்டம். அதே மாதிரி கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு பார்த்தாலும் சந்தேக பிரச்சனைன்னு ஒன்னாலதான் பிரச்சனை வந்தது. இல்லை சாமி, உண்மை சாமி, நான் சொன்னது எல்லாமே உண்மை சாமி. அதான் சொல்றேன், அது உண்மையானதான் சாமி நான் சொல்றேன். இந்த ஒரு சூழ்நிலையில் இருந்தது. வீண்பள்ளி போடல சாமி நான் சொன்னது. நீ வீண் பழி போட்டாலும் போடலைனாலும் அது வந்து நீ என்ன தப்பா சொல்லிட்டல, நான் அந்த மாதிரி தான் சொல்லி வாக்குவாதத்தில் இருந்துருக்கு. இல்லை சாமி, அது பண்ணுறதுனால தான் சாமி நான் சொன்னேன். அதை தான் சொல்றியா, நீ என்ன சொல்லிட்ட, நான் இப்படிதான் அப்படிங்கிற மாதிரி தவறான ஒரு பேச்சு வந்துருச்சு. கருப்பை உத்தரவிட்டு அந்த கட்டுமனையிலையும் ஒரு பிரச்சனை உண்டாகிற. புரியுதா? கணவன் மனையும் ஒன்றுபடுத்துற, மக்களை ஒரு நிலைப்படுத்தி நல்லபடியாக கல்வி முன்னேற்றத்தை அமைச்சார். இருந்தாலும் கருப்பசாமி இன்னைக்கு பார்த்தாலும் வெளிநாட்டு பயணம். யாரு? நான் போயிட்டு வந்து நான் போயிட்டு அதான் சொல்றேன், வெளிநாட்டு பயணம் போய் தான் இன்னைக்கு குடும்பம் கெட்டு போச்சு. ஆமாம் சார். அதனால கருப்பசாமி நீ தான் என்னை காப்பாத்தி, எனக்கு உள்ளூர் வெளியூர் வருமானமும் வேணாம். ஆமாம் சார். எனக்கு என் ஊர்ல இருந்து நான் மூட்டையோ ஏதோ ஒன்று தூக்கி என் குடும்பத்தை காப்பாத்துறேன், என்ன ஒரு நிலைப்படுத்த, என் மனைவியை என்னோட சேர்த்து வைக்கணும் அப்படின்னு கேட்குறேன். தொட்டு கும்பிடு. கருப்பசாமி உத்தரவிட்டு துத்துளை பண்ணிடுறேன். தை மாசத்துக்குள்ள ஒன்றுபடுத்துறியா? தை மாசத்துக்குள்ள ஒன்றுபடுத்துற. இன்னைக்கு அதுக்கும் புத்தி மாறாட்டம் வந்துருச்சு. இன்னைக்கு அந்த தாய்க்கும் இன்னைக்கு வசியம் பண்ணிட்டானுங்க. அதனால கருப்பசாமி யார் எந்த வசியம் பண்ணாலும் எந்த தீமை நினைச்சா கருப்பசாமி உப்பத்தன்னும் தண்ணி குடிப்பான். அவனுக்கு பல சோதனையை கொடுத்து பல அவமானத்தை கொடுத்து இன்னைக்கு மொண்டி கட்டு போட்டேன். புரியுதா? உன் கண்ணுக்கு முன்னாலேயே அவனை மொண்டி கொட்டு போட வைக்கிறேன். உன் குடும்பத்தை நல்லபடியாக வாழ வைக்கிறேன். உன்னுடைய கஷ்ட நஷ்டத்தை போய் மக்களை பேரும் புகழும் வர அளவுக்கு கல்வி மேம்படுத்தி கொடுத்தேன். புரியுதா? அது எந்த பிரச்சனையாக கருப்பசாமி இப்ப கிரக சூழ்நிலையும் சரியில்லா இருக்குது. யாரும் எந்த ஒரு பாதிப்பு வராத அளவுக்கு இந்த கருப்பசாமி உங்க கூட நிக்கிறையா? ஓ சாமி, இன்னைக்கு காதல் திருமணம் வாழ்க்கை வந்திருக்கணும். யாரு? இன்னைக்கு சொல் பேச்சு கேட்கல, தேவையில்லாத இடத்துல போய் காலை வச்சுட்டான். ஆமானா ஆமா, பொய்னா பொய், அசிங்கத்துல காலை வச்சுட்டான். ஆனால கருப்பசாமி மீண்டு வர முடியல. அவனை என்னதான் பன்னீரை போட்டு கழுவுனாலும் தவறு தவறு. இருந்தாலும் கருப்பசாமி அப்படியா? யாரு? டிரைவர். டிரைவர் யாரு? இருந்தாலும் கருப்பசாமி அந்த ஆளுக்கு கொஞ்சம் பாவம் பண்ணிருக்கிறீங்களா? யார் பண்ணது? என்ன பண்ணல நீங்க? இருந்தாலும் கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு பாவம் தலை விரிச்சு ஆடிட்டு இருக்கு. புரியுதா? இன்னைக்கு எங்க போய் கேட்டாலும் பெண் சாபம் உன் கட்டுமனையை சுத்திட்டு இருக்குது அப்படிதான் சொல்லுவான் ஜோசிகார். முன்னோர்களுடைய பாவச்செயல். அதனால கருப்பசாமி இன்னும் கருமவனியை தீரலை. கருமவனியை தீராத எங்க போனாலும் எந்த காரியமும் நடக்கல, தடைபட்டு போகுது. இன்னைக்கு நல்லதை நடக்கல, தீமை தான் நடந்துட்டு இருக்குது. அதனால கருப்பசாமி நம்ம அவமானமா இருக்குது. ஊர்ல எல்லாம் காரி துப்புறாங்க. அதனால கருப்பசாமி 2 பேரும் சாவலாமா வேணாமா? 2 முடிவுல வந்திருக்கு. ஆமாண்ணா ஆமா, பொய்னா பொய்ன்னு சொல்லு. ஆனா கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு அதுல இருந்து மீட்டரலாமா? ஆனா அதுவும் ஒரு பொண்ணு வாழ்க்கை கெட்டு போச்சு, என்ன பண்றது? வளர்ப்பு யாரு? நீதான் வளர்த்த. அதுவும் ஒரு பொண்ணு இன்னைக்கு. புரியுதா? அது என்ன பண்ண சரி விலகத்து சொல்லியா? கருப்பசாமி அது வெளியில வரத்துக்கு நான் வெளியே வர வைக்கல. இன்னைக்கு அவனுக்கு தோஷம் அப்படின்னு பார்த்தா திருமணம் வாழ்க்கை 2 தாரம் வந்துருக்கணுமே. தாரம் 2ன்னு ஜோசிகாரன் சொல்லிட்டான். அதனால கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னும் ஒரு 6 மாசத்துக்குள்ள அவன் அங்க இருந்து வெளியே வர வாய்ப்பு. ஏன்னா அதுவும் ஒரு பொண்ணு, அந்த வாழ்க்கையை நான் கெடுக்க நினைக்கல. புரியுதா? அவன் அந்த இடத்துல காலை வச்சுட்டு வெளியே வந்துட்டான். அவன் தலையெழுத்து அப்படின்னு பார்த்தாலும் காலை வச்சுட்டு வந்துட்டான். அவனுக்கு தாரம் 2ன்னு வருது.
இப்போ யாருக்கு எத்தனை பேர்த்து கேட்குறேன் அதை மீட்டு கொடுக்கலாமா என்ன? நான் என்ன ஜோசிக்காரனா? அதனால கருப்புசாமி உத்தரவிட்டு அதை நான் மீட்டு கொடுத்துறேன். உனக்கு எந்த ஒரு அவச்சொல் இல்லாத அவமானம் இல்லை. கருப்புசாமி மீட்டு கொடுத்தா என்ன பண்ற? ஏற்கனவே 2 கோயிலில் வேண்டுதலை வச்சு செய்யாத இருக்கிறீங்க. அதான் சொல்ல, நீ செய்யாதனால தான் அங்கே பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கு. கருப்பசாமி அங்க பக்கத்துல ஒரு ஐநாரப்பன் கோயில் ஒண்ணு இருக்குது. அதை போய் அவருக்கு ஒரு மாலையை போட்டு ஒரு 5 சுருட்டு பற்ற வச்சு ஒரு பாட்டில் வாங்கி தலையோட ஊற்றி விடு. புரியுதா? இருந்தாலும் கருப்பசாமி அது பக்கத்துல ஒரு இடி இறங்கி ஒரு மரம் ஒன்று இருக்குதுங்க. இடி இறங்கி ஒரு மரமும் இருக்குது. அந்த இடத்துல நீ வழிபாடு பண்ணு. கருப்பசாமி நான் அதை மீட்டார் 6 மாசத்துல மீட்டு கொடுத்தேன். மீட்டு கொடுத்தா எனக்கு என்ன பண்ற? எனக்கு அந்த கர்மா வேணும். என் மக்கா அந்த கர்மாவை ஏற்றுக்க விரும்பல. கருப்பசாமி உத்தரவிட்டு அநாத குழந்தைங்களுக்கு ஜில்லாவில் இருக்கிறாங்க அவங்களுக்கு ஒரு சிப்பம் அரிசி, ஒரு 100 குழந்தைங்களுக்கு கோழிக்கு எடுத்து நாவு ருசிக்க என் குழந்தைங்களுக்கு வயிறார சாப்பாடு போடுறீங்களா? அடிச்சத்தியா? கருப்பசாமி உத்தரவிட்டு 6 மாசத்துல மீட்டு கொடுத்துறேன். எந்த ஒரு பாதிப்பு இல்லாத அவச்சொல் இல்ல கருப்பசாமி மீட்டு கொடுத்துறேன். இது சத்தியம். இந்த பையனே அங்க பிரச்சனையில் இருக்கிறான். இன்னும் அவனையும் மாட்ட விடுறியா? வா, நான் அதை மீட்டு கொடுத்துறேன். போய் வரணுமே, 2 வந்துருக்கணுமே தாயே. ஆனா கருப்பசாமி 3 ட்ரிப்பு அபாசனம் ஆயிருக்கும். எத்தனை? 3 அபாசனம். அதை நாம அடக்கமும் இல்லை. கடைசியாக அதோடைய சிந்தனைங்கிறது உனக்கும் புரியல. புரியுதா? இந்த ஒரு சூழ்நிலையிலேருந்து எல்லாம் போயிடுச்சு. அதனால் கருப்பசாமி எதோ போனதோ போச்சு. தாய்க்கு தாயாகவும் பிள்ளைக்கு பிள்ளையாகவும் நாம் குழந்தையா இருந்துக்கலாம், வாழ்க்கையை ஓட்டிக்கலாம்னு நினச்சிட்டு இருக்காரு. அதனால் கருப்பசாமி இது ஒரு சந்தர்ப்பமாக நினச்சி இன்றைக்கி உங்ககிட்ட அங்கும் மங்காலே கூட்டாளியாக சேர்ந்து இன்றைக்கி உங்களை ஒரு வாரம் கட்டிக்கணும். யார் ஏதோ வாரம் கட்டினாலும் கருப்பேன் உங்க கூட நிற்கிறேன், உனக்கு சாதகமாக அமைச்சு கொடுக்குறேன். இருந்தாலும் கருப்பசாமி மகாலிங்கத்துக்கிட்ட ஒரு முறை இட்டுட்டு வந்துருக்கணுமே. யாரு மகாலிங்கம்? அங்கிட்டு யாரு? தானிப்பாறை கருப்பும் பிளாவடி கருப்பும் முறையிட்டு வந்த கருப்பை இந்த கூட இருக்கிறேன். சுந்தர மகாலிங்கம் மன உருகி மனசார வழியோடு பட்டு நடக்க முடியாத நடந்துட்டு வந்த. அப்போ உன் கூட துணையா இருந்து மூச்சும் திணறு மூச்சு விட முடியாத ஒரு சூழ்நிலையா இருந்தேன். அப்போ நான் கையை பிடிச்சி நான் தான் இறக்கி விட்டேன். யாரு? மகாலிங்கம். நான் தானிப்பாறை கருப்போம் பிளாவடி கருப்போம் உன்னை மேலே அங்கிட்டு ஓயிட்டு இங்கிட்டு வர வரைக்கும் உன் கூடியா நின்று தாயே. நான் மன உருகி நீ எதையும் கேட்கல, சொத்து ஒத்துன்னு கேட்கல, கஷ்ட நஷ்டம் எது இருந்தாலும் மகாலிங்கா மகாலிங்கான்னு என்னத்தான் நீ அழைச்ச என்னையா? அதனால கருப்பசாமி உத்தரவிட்டு நான் நிவர்த்தனை பண்ணியிருந்தேன். உனக்குன்னு மீட்டு கொடுத்தேன். மீட்டு கொடுத்து உனக்கு தேவைப்பட்டதை உன் கைக்கு நான் வளர்த்த பையன் வருமானம் வரமாட்டாங்க, அதை விட்டுரு. புரியுதா? இப்போ உனக்கே எதிரியே இருப்பானே. சின்ன பையன் அதான் சொல்றேன், உன் பேச்சு கேட்கலையா? நீயா அவனுக்கு சொத்து பார்க்குற? கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு பார்த்தோன்னா உனக்கு 51 வயசு இருக்கணுமே. உனக்கு ஒரு வாரிசு வழி வைத்தலாமா? அதான் சொல்றேன், நான் வாழ வைக்கிறேன். கருப்பசாமி இன்னைக்கு திருமண வாழ்க்கை அப்படின்னு பார்த்தாலும் 25 வருஷம் ஆயிருக்கு. 25 வந்துச்சு. கருப்பசாமி உத்தரவிட்டு இத ஒரு அதிசயம் அப்படின்னு பார்த்தாலும் உனக்கு ஒரு குழந்தை வரம் கொடுத்து இந்த ஒரு 1.5 வருஷத்துல இங்கிட்ட வந்து பேரை வச்சுட்டு போனேன்னா எனக்கும் இந்த பாலக வாக்கு சொல்றதுக்கும் ஒரு பேரும் புகழும் இருக்கும். அந்த அளவுக்கு இந்த மாளிகை வர கருப்பை உத்தரவிட்டு நானே உனக்கு பிள்ளையா பிறக்கிறேன். ஆண் வரிசா வடிவத்தரேன். வடிவத்துட்டா என்ன பண்றேன்? உனக்கு இருக்கிற எதிரி எல்லாம் விளக்கிடுவேன். உனக்கு நானே பிள்ளையா பிறக்கிறேன். ஏன்னா இந்த மகாலிங்கன்னா உனக்கு இஷ்டம் தாயே. இந்த மகாலிங்கத்துக்கு இந்த கருப்பை காவலுக்கு நிற்கிறான். புரியுதா? அதான் சொல்றேன்,
நீ அவனை வழியோடு பட்டுட்டு அங்கே போயிட்டு இரு. கருப்பை நான் இங்கிட்டு இருந்து அங்கே பார்க்குறேன், புரியுதா? நானும் உனக்கு வரத்தை அமைச்சு கொடுத்தேன். ஆண்டு வரிசையாவே வழிவத்துறேன். வழிவத்த எத்தனை கடா விட்டுறேன்? 20 கடா. நல்லா நினைச்சு பாரு, உனக்கு நானே பிள்ளையா பிறக்கிறேன். நம்பலாமல்ல? அடா சத்தியம், எத்தனை கடா? 21 கடா. நான் தான் உனக்கு பிள்ளையா பிறக்கிறேன். 21 கடா வெட்டுறியா? அடா சத்தியம், கருப்பசாமி முத்து விட்டு நானே உனக்கு பிள்ளையா பிறக்கிறேன். இது சத்தியம்டா. எட்டா கணியா, எனக்கு 21 கடாடா. டே, இந்த 2 வருஷத்துல என் மக்களுக்கு நிறக்க நான் போடுவேன்டா. நான் உனக்கு வலியுறுத்தி தரேன்டா. நான் வலியுறுத்தி தரேன். நானே உனக்கு பிள்ளையா பிறப்படா. தைரியப்படா. உன் கஷ்ட நஷ்டமெல்லாம் போய் இன்னைக்கு எத்தனையோ நாள் என்கிட்ட வரணும்னு நினைச்சேன், ஆனா முடியல. அந்த கடை ஓடணும் எனக்கு நல்லா. வியாபாரம் ரொம்ப டல்லா இருக்கு. உனக்கு ஆண் வரிசை வேணுமா? எனக்கு எல்லாமே நீ கொடுத்தா தான் நான் செய்ய முடியும். ஃபர்ஸ்ட் நான் வலியுறுத்தி தரேன், புரியுதா? இப்ப ஆன்வர்ட்ஸ் வாங்கிக்கோங்க. நான் வாரிசு வலியுறுத்தி தரேன். தொழிலும் உனக்கு கஞ்சி கொடுக்குற அளவுக்கு நான் வலியுறுத்தி தரேன். வாரிசு ஆகிட்டு அமாவாசை அன்னைக்கு இது கேட்டு கண்டிப்பா ஐயா நான் செய்வோம். போட்டுக்கோ. ஆனா குழந்தை கொடுத்த வாட்டி உன் குலதெய்வத்து கோயில போய் பேர் வைக்க கூடாது. எத்தனையோ பேர் அப்படிதான் என்கிட்ட ஏமாத்துறான். நான் மாட்டேன். நீ என்ன சொல்றது? அந்த பாண்டி முனீஸ்வரர் என்கிட்ட உத்தரவு கொடுத்துட்டான். டே, என்னால முடியாது, இங்கிட்டு சேலத்துல இருக்கிறவன் என்கிட்ட போடா, நான் பார்த்து வலியுறுத்தி கொடுக்குறேன்டான்னு அங்கிட்ட இருந்து இங்கிட்ட அனுப்பிச்சு விட்டான்டா. யாருக்கிட்ட? கருப்பன். இங்க நான் நிக்கிறேன். எல்லாம் சுத்தி விட்ட கிராமத்துக்கு சென்றாலு நானு. எத்தனையோ மக்க இன்னைக்கு பொருளாதாரம் எல்லாம் தவிச்சா, அதனால இங்கிட்ட நான் உக்காந்துட்டா. புரியுதா? உனக்கு தொழில மேம்படுத்திடுறேன், புத்திர வாக்கியத்தையும் அமைச்சு கொடுத்துறேன். இருந்தாலும் கருப்பசாமி தீட்டு சாதத்தை சாப்பிடாத. நீ ஏப்பில்ல, தெரியுதா? நீ அதை சாப்பிடக்கூடாது. நீ அங்கிட்ட போவேன் நான் பிந்துக்கு. ஒரு வருஷத்துக்கு சீட்டு சாப்பாடு கணவன் மனைவி சாப்பிடாத. நான் பார்த்துக்கிறேன். கழியடியா. சரி, எதிரிங்க பிதிக்கணும். டாக்டரே உனக்கு குழந்தை இல்லைன்ட்டான். என்ன சொன்னா? டாக்டரே உனக்கு குழந்தை இல்லைன்ட்டான். இது இன்னும் ஒரு 2 வருஷத்துல இந்த கட்டுமனையில ஒரு சாதனை படைக்க வைப்பேன். யாரு? இந்த கருப்பை சாதனை படிச்சு வச்சு எல்லாம் நினைக்கணும். அந்த அளவுக்கு இந்த மாளிகை ஒரு கருப்பை உனக்கு. அததான் சொல்றேன். நீ அங்கிட்டு உன் கட்டுமனையை சுத்தி எத்தனையோ முனீஸ்வரர் கருப்பசாமி இன்னைக்கு மதுரை ஜில்லா சுத்தி எத்தனையோ கருப்பு அருவாளோட நிக்கிறான். ஆனா அங்கிட்டு இருந்து உன் மனசுல நான் பதிஞ்சு இங்கிட்டு சேலம் ஓணும், அங்கிட்டு ஓனா அந்த ஐயா நல்லா சரி பண்றாருன்னு மனம் உருகி என்ன நினைச்சிட்டு இருந்தேன். அதனால அங்கிட்டு எத்தனை ஆயிரம். சரி, விளக்கம் அப்படியா? கருப்பசாமி என்னை ஏன் கூப்பிட மாட்டேங்கிற? கோயம்புத்தூர் சிறு தொழில் செய்யணும்னு கேக்குறாங்க. கருப்பசாமி, உன்னுடைய குடும்பத்தை பார்த்தையா? உன்னுடைய மக்களை பார்த்தேன். உன்னுடைய தொழிலாளர் கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு தொழில் அப்படின்னு பார்த்தாலும் தாமதமா இருக்கு. ஆனா கருப்பசாமி நல்லபடியா வலியுறுத்தி கொடுக்கணும். அதே மாதிரி கருப்பசாமி இன்னைக்கு வாழ்க்கை அப்படின்னு பார்த்தா காதல் திருமணம் வந்துடும். ஏன் வந்துச்சு தானே, அப்புறம் இல்லைங்க என்கிட்ட எப்படி அமையல? நீயும் பயந்துட்ட. ஏன் பிரச்சனை? தாயும் தோப்பணும், நம்மளால எதையும் சமாளிக்க முடியாத ஒரு சூழ்நிலை அப்படின்னு நீ விட்டுட்ட. இருந்தாலும் கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு உன் கட்டுமனை ஆராய்ஞ்ச. இன்னைக்கு உன் கட்டுமனையில நீ இன்னைக்கு ஓஹோன்னு இருந்திருக்கணும். நீங்க ஓஹோன்னு நீ போட்டு டை போட்டு உன்னை 4 பேர் சலிட்டு அடிக்கிற ஒரு சூழ்நிலையில பைப்பு வந்துடு. ஆனா எல்லாம் கெட்டு போச்சு. ஆனா கருப்பசாமி இன்னைக்கு அந்த பொண்ணையும் மனம் ஆசையிருக்காரு. ஆனா அந்த மகாலட்சுமியே உனக்கு சிறப்பா வலியுறுத்தி
இருந்தாலும் கருப்புசாமி அது எப்படி பழகிறப்ப செட் ஆச்சியா? அதான் சொல்றேன், அந்த தாயும் நீயும் அது பேச்சு கேட்கலையே. நீ ஸ்டாண்டர்டா இருந்தா என் புள்ள ஸ்டாண்டர்டா நீ 10 பேர்த்த வச்சு வேலை வாங்கி 10 ரூபா வருமானம் வடிவத்து கொடுக்கறதும் வந்தது எல்லாம் போயிடுச்சியா. அதனால கருப்புசாமி இப்ப நான் நடுத்தருவுல நிக்கிறேன். அதனால கருப்புசாமி நான் எல்லா ஆலயத்துக்கும் போயிட்டு வந்துட்டேன். ஆனா கடைசியா இங்கிட்டு வந்திருக்கிறேன். ஆனா எனக்கு மனசுக்கு பிடிச்சிருக்குது. சொல்லுவாக்கு கரெக்டா சொல்றேங்க, காசு பணத்துக்கு ஆசைப்படல. அதனால எல்லாம் பார்த்து இங்க வந்திருக்கிறேன். எனக்கு நல்லபடியா வழிவத்து கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறேன். கருப்புசாமி உத்தரவிட்டு வழிவத்து கொடுத்தேன், தொழில் மேம்படுத்தி கொடுத்தேன். உனக்கு அந்த அக்கௌண்ட்ஸ் அப்படிங்கிறதையே உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். அமைச்சு கொடுத்தா என்ன பண்ற? உனக்கு தொழில் இருந்தால் தானே வீடு வாங்க முடியும், புரியுதா? கருப்புசாமி உத்தரவிட்டு தொழிலில் அமைச்சு தரேன். 10 ரூபா வருமானத்தை மேம்படுத்தி கொடுத்துறேன். இது வரைக்கும் எத்தனையோ கஷ்ட நஷ்டத்தை பட்டுட்டேன். இருந்தாலும் கருப்புசாமி இப்போ பார்த்தா 6 மனம் மாற்றிருக்கேன். சட்டி பானையை அங்கிட்ட இங்கிட்ட தூக்கியே இருப்பேன். மனம் வெறுத்துட்டேன். போடா என்னடா வாழ்க்கை அப்படின்னு நீ மனசை வெறுத்துட்ட. அதனால கருப்புசாமி உத்தரவிட்டு எந்த வாழ்க்கையா இருந்தாலும் இந்த கருப்பராய்கிட்ட நீ வந்துட்டியா? என் பிள்ளை பல அவமானம் பல சோதனை அனுபவிச்சிருச்சு. அதனால கருப்புசாமி என் பிள்ளைக்கு நான் கண்ணீருக்கு நான் துணையா இருக்கேன். கண்ணீரை துடைக்க துணையா இருக்கேன். உன அக்கௌண்ட்ஸ் அப்படிங்கிறதுலையே ஒரு 30,000 வருமானம் கொடுத்தா போதுமா? ஏற்கனவே கூட கொடுத்தான் 30,000. இப்போ 30,000த்துலேயே உட்கார வச்சாங்க. ஒரு 6 மாதத்துல ஒரு 5,000, இன்னொரு 1 வருஷத்துல ஒரு 40,000த்துக்குள்ள அந்த இடத்துல உட்கார வச்சாங்க.